வணக்கம். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காத மனிதர்களே இருக்க முடியாது. அந்த வகையில் மகிழ்ச்சியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு மனநிலை. அது நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம், நம்மளுடைய மனநிலையை ஒரு சுதந்திர நிலையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நல்லா ஹாப்பியாக அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் இல்லை, எந்த நேரத்துலையும் எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல நிலை தான் நம்மளுடைய மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான நேரத்தில் நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ், நம்மளை பற்றி என்னென்ன கோல் செட்டிங் பண்ணுறோம், நம்மளுடைய சக்ஸஸ் எல்லாமே கண்டிப்பாக முடிவு பெறும், மகிழ்ச்சி பெறும், வெற்றி பெறும். மகிழ்ச்சி நம்ம மனசில் இருந்ததுன்னா நம்ம ரொம்ப எளிமையாக இருப்போம். மகிழ்ச்சியான பாதை நம்மளுடைய வாழ்க்கையை எளிமையான விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள்லேருந்து ஈஸியாக நம்மளை கொண்டு போவோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் நம்மள்கிட்ட ஈஸியாக மூவ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் தோணாது. மகிழ்ச்சியாக இருக்கிறது மிகப்பெரிய விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும். மிகப்பெரிய மகிழ்ச்சிங்கிறது ஒரு ஆற்றல் மிக்கது, ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். நம்மையும் நம்ம சுற்றி உள்ளவங்களையும் நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம சிந்தனை மூலம் நம்மளுடைய அனைத்தையும் செயல்படுத்திக்க முடியும். ஸோ எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்போம். ஓகே, மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம், எல்லார்ட்டையும் மகிழ்ச்சியாக இருப்போம், நம்மளும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஸோ அதை எப்படி உருவாக்குறது? நம்மளுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனை மூலம் உருவாக்கணும். அந்த சிந்தனையில் மகிழ்ச்சி உருவாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எப்படிப்பட்ட உருவமாக மகிழ்ச்சி வெளிப்படும் அப்படின்னா, எந்த மாதிரி விஷயங்களில் இருந்தால் அது மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னா, ஒழுக்கமானவையாக இருக்கணும், நீதி உள்ளவைகள் மகிழ்ச்சி தரும், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், புண்ணியம் தரக்கூடியது, புகழ்ச்சி தரக்கூடியது, சிந்தித்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நல்ல செயல்கள், இது எல்லாமே இப்படிலாம் நம்ம நடந்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியை நம்ம எப்படிலாம் செலக்ட் பண்ணிக்கலாம், தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தும் போது, நம்மளை சுற்றி அன்பான விஷயங்களில் ஆழ்ந்து சிந்திக்கும் போதும் நமக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கிடைக்கும். எல்லாவற்றிலையும் வெற்றி கிடைக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். டெய்லி இதை செய்யணும். ஒரு மனிதன் அவனுடைய லைஃப்பில் நிறைய தாட்ஸ் வரும். பாசிட்டிவ் தாட்ஸ் வரும், நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அந்த நெகட்டிவ் தாட்ஸை அதே மனநிலை இல்லாமல் அந்த மனநிலையை விட்டு வெளியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை தொடர்ந்து செய்யறதுக்கான உறுதியை மேற்கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு மனப்போக்கு தான் மகிழ்ச்சியை தரும். அடுத்து பார்த்தோம்னா, உண்மையான மகிழ்ச்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு விதமான ஒரு மனப்போக்கு. அது ஒரு ஆன்மீக நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பதவி உயர்வோ ஒரு கௌரவமோ அது தராது. இந்த பதவியும் கௌரவம் தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியா அப்படின்னா இல்லை. நம்மளுடைய மனதில் பொதிந்துள்ள தெய்வீக உணர்வு தான் நம்மளுடைய நடவடிக்கைகளை வழிநடத்தும். செயல்களை நன்மை தரக்கூடிய செயல்களை நம்ம செய்வோம். அப்போ உண்மையாக எல்லா நிலையிலும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு சரியான ஒரு மன உறுதியும் வலிமையும் வேணும். அப்போ கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நமக்குள்ளே எதெல்லாம் சிறப்பு அப்படின்னு வெளிக்கொண்டு நிரந்தரமாக தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா அதிக மகிழ்ச்சி கிடைக்கும். நம்மளுடைய நல்ல பண்புகள் மூலமாக கூட நமக்கு அதிகமான மகிழ்ச்சி கிடைக்கும். நம்மளுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது வாழ்க்கையை களைய கொண்டு வந்துடும். நம்முடைய ஆணவத்தை குறைச்சி, கர்வத்தை குறைச்சி, சின்ன சின்ன செயல்களை, இது எல்லாமே கடவுளின் கருணை. ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா என்னால் உழைப்பு மட்டும்தான் அப்படின்னு ஒரு கர்வம் கொள்ளாமல், கடவுளோட வரத்தினால இது எனக்கு கிடைச்சிது அப்படின்னு கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கான கலையும் வெற்றி பெறும். டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றியும் மகிழ்ச்சியும் தொடர்ந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, அமைதியான மனது கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு வழி. காலையில் எழுந்தோடனே இரவு படுக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எல்லாமே நாம் தான் பண்ணது அப்படின்னு இல்லாமல் கடவுள் தந்த பரிசு அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கடவுளுக்கு. அப்படி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல வழிகளை, நன்மை தரக்கூடிய செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். அடுத்து மனித இயல்போட தத்துவமே மற்றவர்களுடைய புகழுது. நம்ம மற்றவங்களோட எப்பெல்லாம் புகழ்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், அவங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும். அவங்களும் தவறான வழிக்கு செல்லாமல் அவங்கள நல்வழிப்படுத்தும். ஒரு வீட்டில் பெற்றோர்கள் குழந்தைகளை பாராட்டணும், கணவன் மனைவியை பாராட்டணும், மனைவியோட சமையலில்
ருசியை வந்து பாராட்டணும், குறை சொல்லாமல் இருக்கணும், மனைவியோட ஆடைய அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த புகழ்ச்சிங்கிறது ஒரு போதைப் பொருளாக தெரிஞ்சால் கூட அந்த நம்முடைய பாராட்டும் புகழ்ச்சியும் மற்றவங்கள தவறான வழிக்கு செல்லாமல் ஆக்கப்பூர்வமான வழிக்கு அவங்கள நம்ம அழைச்சிட்டு போகிறோம். இதனால் மற்றவங்களுக்கு உதவுகிறோம். மற்றவங்களுக்கு உதவுனா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இதெல்லாமே நம்ம நல்ல குணங்களில் ஒன்று. மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல குணங்களை தினமும் ஒரு தடவை புகழ்ந்து அவங்கள உற்சாகப்படுத்தினோம்னா அவங்கள்ட்ட ஏதாவது தீய எண்ணங்கள் இருந்தால் அதுலேருந்து திருந்தி அவங்க அதுலேருந்து நல்ல வழிக்கு நம்ம அவங்கள போகிறதுக்கான உதவி செய்கிறோம். அடுத்து அது மட்டும் இல்லாமல் பாராட்டுக்கு இயங்காத மனிதர்களே இல்லை. டாக்டர்ஸ்லாம் மிகப்பெரிய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது என்னென்னா, நோயை குணப்படுத்துறதுக்கு புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உதவும், அவங்க நல்லாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வெற்றி பெறணும்னா நாம் புத்துணர்ச்சியோடு இருக்கணும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். மற்றவங்கள பாராட்டினோம்னா நமக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும், மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். அவங்களோட வெற்றிக்கு நம்ம தொடர்ந்து ஒரு உந்துதல் கொடுத்துட்டே இருப்போம். நாம் வந்து மற்றவருக்கு தொடர்ந்து அவங்களே யோசிப்பாங்க, நம்ம கொஞ்ச நாளாக ரொம்ப பிரகாசமாக இருக்கோம், நம்மளுடைய செயல்கள் எல்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அவங்க நம்மளை பற்றி நினைக்கும் போதும் நம்மளை வாழ்த்துவாங்க. இதனால் நம்ம லைஃப்பில் நிறைய நல்லது நடக்கும். அப்போ கூட இல்லை, ஒரு தியானத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா அந்த வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனதில் அந்த வார்த்தைகள்லாம் ஆழ் மனதில் பதிந்து நமக்கும் நன்மை செய்யும், மற்றவங்களுக்கும் நன்மை செய்யும். புகழ்ச்சியும் பாராட்டுதலும் நம்மிடம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம். கடவுள் நமக்கு வாரி தந்த ஒரு வரம். நம்ம எப்பெல்லாம் மற்றவங்கள புகழ்கிறோமோ மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோமோ அப்போல்லாம் கடவுள் நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான பாதையை உண்டாக்கி தருவார். அதுக்கான ஆற்றலையும் இது மாதிரி நம்ம நடந்துக்கிறதுக்கு ஒரு நம்ம மனசை ஒரு ஆற்றலாகவும் பயிற்சியும் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். எல்லாரையும் பாராட்ட முடியும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் பொய்யா பாராட்டிடக்கூடாது. மற்றவங்களை தொடர்ந்து வாழ்த்திட்டே இருக்கோம்னா நாம் வந்து மற்றவருக்கு தொடர்ந்து அவங்களே யோசிப்பாங்க, நம்ம கொஞ்ச நாளாக ரொம்ப பிரகாசமாக இருக்கோம், நம்மளுடைய செயல்கள் எல்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அவங்க நம்மளை பற்றி நினைக்கும் போதும் நம்மளை வாழ்த்துவாங்க. இதனால் நம்ம லைஃப்பில் நிறைய நல்லது நடக்கும். அப்போ கூட இல்லை, ஒரு தியானத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா அந்த வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனதில் அந்த வார்த்தைகள்லாம் ஆழ் மனதில் பதிந்து நமக்கும் நன்மை செய்யும், மற்றவங்களுக்கும் நன்மை செய்யும். புகழ்ச்சியும் பாராட்டுதலும் நம்மிடம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம். கடவுள் நமக்கு வாரி தந்த ஒரு வரம். நம்ம எப்பெல்லாம் மற்றவங்கள புகழ்கிறோமோ மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோமோ அப்போல்லாம் கடவுள் நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான பாதையை உண்டாக்கி தருவார். சில நேரங்களில் நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம், கவலை நம்ம அமுக்கும், நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள், மற்றவர்கள் நடந்தக்கூடிய விஷயங்கள். எல்லாருமே நம்ம சுற்றி பாசிட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம சுற்றி நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள்னால அவங்க மற்றவங்கள பழிவாங்க யோசிப்பாங்க. நம்ம என்ன தான் சிறப்பாக நம்மளை வச்சுக்கிட்டாலும் மற்றவர்களால் நமக்கு கவலைகள் ஏற்படும் போது அதுலேருந்து மீண்டு நம்மளே நல்ல விஷயங்களை நினச்சி நம்மளை பாராட்டிக்கணும். அதுலேருந்து மீண்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்மை பற்றிய விஷயங்களை, மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை செய்யும்போது வந்து உறுதி பெறும். தொடர்ந்து அதுலேருந்து நம்ம கொண்டு வந்து மகிழ்ச்சியான மனநிலையில் வச்சுக்கணும். அதற்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வேணும். பார்த்தோம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒவ்வொரு மனிதனும் அவங்களுக்கு ஒரு வாக்கு அப்படிங்கிறது முக்கியம். நம்ம வந்து யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அதை நிறைவேற்றணும், இல்லைன்னா அந்த வாக்கு கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் எல்லா நிலையிலையும் ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் உறுதியே இல்லாமல் இருக்கிறத விட வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ நம்ம வாக்கு கொடுக்குற தேவையில்லாத நேரங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவும் நம்மளை அந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த சூழ்நிலைக்கு நிறைய வாக்குகள் அள்ளி வீசுவாங்க. இது வந்து ஒரு பொறுப்பற்ற செயலை தான் காமிக்குது. இதனால் மற்றவங்கள அப்போதைக்கு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி தெரியும், ஆனால் அது மறுநாளே அது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு காரியத்துக்காக அவங்க பண்ணாங்கன்னு. அது போன்ற வாக்குகள் நிறைவேறாமல் போகும்போது அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம பொய்யும் புரட்டும் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இதனால் தொடர்ந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ அப்போ நமக்கு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். அதனால் வாக்கு கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுக்கவே கூடாது, கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றணும். இதன் மூலம் கூட நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த பொய்யும் புரட்டும் நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ்க்கு கொண்டு போகும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு நம்ம ரொம்ப நம்மளை மனதை பழக்கப்படுத்திக்கணும், நம்ம வார்த்தைகளை பழக்கப்படுத்திக்கணும். அடுத்து பார்த்தோம்னா அன்பாக இருக்கணும், எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும். அன்பை பொழிந்து
அன்பாக வாழ கற்றுக்கணும். பாரதியார் சொல்லியிருக்காரு, பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு அப்படின்னு சொன்னார். கோப்பையில் தந்த நஞ்சு அப்படின்னு தெரிஞ்சு குடிச்சு மாண்டார் நம்மளுடைய சாக்ரட்டிஸ். அதுபோல் நிறைய சுதந்திர வீரர்கள் நிறைய போராடினாங்க. எதுக்காக அப்படி உழைச்சாங்க, எப்படி எப்படி தியாகம் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா தாய்நாட்டின் மேலே கொண்ட அன்பு. இதெல்லாம் அந்நியர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சோன்னே அவங்கள அறியாமல் ஒரு அன்பு தாய்நாட்டின் மேலே. அப்போது அவங்களுக்கு தியாகம் பண்ண தோணுது. எல்லா விஷயங்களும் நிறைய தியாகங்கள்லாம் அன்பால் தான் செய்யப்பட்டிருக்கும். அன்பாக இருந்தால் கூட மகிழ்ச்சி கிடைக்கும். அவங்க அப்படி தியாகம் பண்ணதில் அவங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. அதில் வெற்றி பெற்றாங்க. நாட்டு மக்களுக்கே ஒரு தியாகத்தின் மூலம் வெற்றியை தந்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஸோ எதிர்பார்க்காத அந்த அன்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ பார்த்தோம்னா நிறைய நாடுகளில் மனிதநேயமே இல்லாமல் போர் தான் நடந்துகிட்ருக்கு. இதுலேருந்து எப்படி மனிதர்களை மீட்கிறது அப்படின்னு நிறைய யோசிக்கிறோம். ஆனால் முடியல. போர்கள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இதனால் உயிர்கள் வந்து சேதமாகிட்டு தான் இருக்குது. தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. தொடர்ந்து தவறு செய்தால் அவங்க குற்றவாளியாக்கப்படுவாங்க. ஸோ தவறை மறந்து திருந்தி வாழ முயற்சி செய்யும்போது உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. அதில் அலட்சியம் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன தவறுகள் தொடர்ந்து பெரிய குற்றவாளி ஆகாமல் நம்மளுடைய மகிழ்ச்சி ஆழ் மனதில் குறைய குறைய மற்ற விஷயங்கள்லேயும் குறைந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான மகிழ்ச்சி குறைஞ்சிரும். அதற்கு நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய அனுபவங்களை எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்கள் மூலம் நம்ம நல்ல நிலைக்கு நம்மளை கொண்டு போகலாம். தவறு செய்த எத்தனையோ பேர் வந்து சிறைக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு மறுபடியும் தவறு செய்வாங்க. மறுபடியும் ஒரு ஸ்டேஜில் திருந்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி படித்து திருந்தி பேராசிரியர் ஆகியிருக்காங்க, ஆசிரியர்கள் ஆகியிருக்காங்க, லாயர்ஸ் ஆகியிருக்காங்க, நீதிபதிகள் ஆகியிருக்காங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்காங்க. நிறைய மனிதர்கள் சிறைக்கு போனவங்க திருந்தி தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி மற்றவங்களுக்கும் நன்மை செஞ்சவங்களாக மாறியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க திருந்தினது மூலம் மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. நல்வழி மூலம் மகிழ்ச்சி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல செயல்கள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்களோடு நம்ம மனதை தினம் தினம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு கிடைச்ச அத்தனை சாதனைகளும் நம்முடைய உழைப்பும் தினசரி நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கிடைச்ச பொருள்கள், அன்பு, எல்லா விஷயங்களும் கடவுள் தந்த பரிசாக நம்ம நினச்சி வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். நம்மகிட்டையும் மகிழ்ச்சி இருக்கும், நம்ம குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி இருக்கும், நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் அதற்கான வழிகளை தொடர்ந்து செய்யணும். நல்வழியில் ஈடுபடணும். அது ஒன்று தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.